பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. நமஸ்காரம். நான் போன தொடர்லேயே சொன்னேன், நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம். திருமங்கை ஆழ்வாரோட பாசுரத்தை தான் நம்ம பார்க்கல. ஒன்றும் திருமங்கை ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் நடந்த சுவையான விவாதம் இருக்குது பாருங்க, அதை நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. இந்த கோவிலில் ரொம்ப முக்கியமானதே அந்த சுவையான விவாதம் தான். அது என்ன விவாதம், ஏன் வந்தது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு நான் போன தொடர்லேயே சொன்னேன். இது என்னென்னா, திருமங்கை ஆழ்வார் தெரியும், அவர் ஒவ்வொரு ஸ்தலமாக போயிட்டு அவர் பெருமாளை அவர் சேவிச்சுட்டு வந்தார் இல்லையா. அதுபோல் இந்த இடத்துல திருமங்கை ஆழ்வார் வந்தபோது பூஜை எல்லாம் முடிஞ்சு கோவில் சாத்திட்டாலாம். மத்தியானம் அங்கே 11-11:30 மணிக்கு மூடுவான்னு வச்சுங்களேன். அதுபோல் திருமங்கை ஆழ்வார் 12 மணி வாக்கில் வந்திருப்பார். பூஜை எல்லாம் ஆகி கோவில் பூட்டியாச்சு. அங்கே பெருமாளை பார்க்கணும் அப்படின்னா இல்லை, இனிமேல் சாயங்காலம் தான் அப்படின்னா, அவருக்கு உடனே நம்ம வரத்துக்குள்ளே கதவை அடைச்சுட்டானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திருமங்கை ஆழ்வார் பெருமாளை ஒரு 10 பாசுரம், அது எப்படி பாசுரம்னா அது அப்படியே இந்த பரகால நாயகி ரூபத்தில் வாழ்ந்தே போம் நீரே அப்படின்னு பாடியிருப்பார். எப்படின்னா, நம்ம அந்த சின்ன வயசுலலாம் சண்டை போட்டுட்டா நமக்கு பிடிச்ச பொருள் ஒரு தட்டை இருக்கும், அவன் நம்ம கொடுக்கலன்னா நீயே வச்சுக்கோப்போ அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அது போல் அவர் வாழ்ந்தே போம் நீரே, எனக்கு தரிசனமே காட்ட வேணாம், நீரே இங்கேயே இருந்துக்கோ, நான் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கோபத்தில் அவர் பாடியிருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும். பெருமாளும் அவர்கிட்ட பாசுரம் வாங்கணுங்கிறதுக்காக அவர்கிட்ட அப்படியே வாதத்தை வச்சுட்டே இருப்பார். அது என்ன மாதிரி வாதம் அப்படிங்கிற ஒரு சுவையான அந்த வாதத்தையும் பார்க்கலாம். அந்த ஒரு பர்டிகுலர் அந்த இதையும் பார்த்துடலாம் நம்ம. அவர் எப்படி ஆரம்பிப்பார் அப்படின்னா, நும்மை தொழுதோம் அந்தம் பணி செய்திருக்கும் நும்மடியோம் இம்மை கின்பம் பெற்றோம் எந்தா இந்தளூரே எம்மை கடிதா கருமவருளே ஆவா வென்றிறங்கி நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்களுயோமே அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாசுரத்தில் ஆரம்பித்தார். அவர் என்னென்னா, அவர் சொல்கிறார், நான் வேறு யாரும் இல்லை, நாங்கள் உன்னையே தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், உன்னையே தான் நாங்கள் தொழுதுன்ட்ருக்கோம், உன்னையே தொழுது, அதாவது நமக்கு வேண்டிய ஒரு தேவையான பொருளை வச்சுட்டு அவன் கொடுக்கலன்னா அந்த கோபம் வரும் இல்லையா. அந்த கோபத்தை சொல்கிறார், அர்ச்சாவதாரம் எனக்கு வேண்டிய பொருள், ரைட்டா, அது கேட்கும்போது நீ வேண்டுமென்றே உன்னோட தரிசனத்தை தர முடியாது அப்படிங்கிற, அதனால அவர் கோபம் வந்திருக்கு. அவர் சொன்னார், இது போல் அதாவது நாம் வாழும்போது நான் உனது அடிமை அப்படின்னு தெரிந்திருந்தும் எனக்கு காட்சி கொடுக்காது நீ தாழிட்டு கொண்டீர் அல்லவா, இது நம் இருவருக்குமே மட்டும் உள்ள பிரச்சனை அல்ல. திருமங்கை ஆழ்வார் பரிமளரங்கனை காண ஆசைப்பட்டதற்கு அவன் கதவடைத்து கொண்டாதான் மிச்சம் என்று எல்லாரும் உலகில் ஏசினால் உனக்குத்தான் பழி வரும், எனக்கு அல்ல, அதனால் நீ பார்த்துக்கோ, உனக்கு தான் அந்த பழி அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். உடனே பெருமாள் சொன்னார், என்ன அழ்வீர், ஏன் இவ்வளோ கோவப்படுறீர், நீ இப்படிலாம் கோவப்பட மாட்டீரே, நீர் என்னோட பக்தராச்சே, நான் தான் உனக்கு அருளின்னு இருக்கேனே, எவ்வளவு பாசுரம் நீங்கள் ஏற்றுன்னு இருக்கீர், ஏன் இவ்வளோ கோவப்படுறீர் அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறார், பழி வரும் அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னா. திருமங்கை ஆழ்வார் விடுறதா இல்லை, பெருமாளே உம்மால் பொறுக்க முடியாதது ஒன்று இப்போது ஏற்பட்டு விட்டது என்று ஆழ்வார் கூறினாராம். அது என்ன புதிதாக ஒன்றை சொல்கிறீங்க அப்படின்னா, பெருமாள் இவர் சொல்கிறாராம் திருமங்கை ஆழ்வார், பெருமாளே ஒரு பொருள் நம்மை விட்டு சென்றால் அதை மறந்து நம்ம மற்றொன்று நாடுவது தான் மனித இயல்பு, உலக இயற்கை. ஆனால் யாம் அவ்வாறல்ல, எங்களுக்கு புலப்படாத செல்ல செல்ல உங்கள் மீது யாம் கொண்ட பக்தி தான் மேலும் மேலும் வளரும் அப்படிங்கிறார். தான் நாங்கள் யார் தெரியுமா, மறந்தும் புறந்தொழா மாந்தர், இற்றைக்கு மேயே பிறவிக்கு உற்றோமையாகில் உமக்கே யாம் ஆட்செய்வோம், இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன், எந்த தந்தையம் மூத்தப்பன் 7 படியால் தொடங்கி வழி வழியாட் செய்கின்றோம், நுந்தம் படி செய்திருக்கும் நும்மடியோம் நும்மை தொழுதோம். ஒன்னையே பண்ணிட்டு இருக்க, ஒன்னையே தொழுதுன்னு இருக்க, நீ எனக்கு விட்டுட்டு நீ போயிட்டேன்னா அப்புறம் எப்படி, யார் தான் என்னை பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசையின் காரணமாக உம்மை போற்றி புகழ்வதை இயல்பாக கொண்டவர்கள் உம்மை பழிச்சாலும் பொறுத்து கொள்ளும். அதாவது உன்னையே பழிச்சா கூட நீ பொறுத்துப்ப, ஆனால் உன்னோட அடியார்களை இது போல் பழிச்சாக்க நீ பொறுத்துக்க மாட்டேன்னு தெரியும். ஸோ அப்போ என்னால் இருக்கும் இழக்கு உம்மால் பொறுக்க முடியாது அப்படின்னு சொன்னார்.
ஆசை ஒழுவாது ஏத்தும் எமக்கு இங்கு இழுக்காய்த்து அடியர் கற்கு அப்படின்னாராம். பெருமாள் வந்து நம் இருவரும் உள்ள உறவு பற்றி தேகம் முழுவதும் தெரியும். அவர் அந்த அடுத்த பாசத்தை சொல்றார். திருதந்தாகிலும் தேவபுரானுடைய கரியகோல திருவருட்காண்பன் நான் அப்படின்னு சொல்றார். அதுல என்னன்னா இங்க பார்த்தீங்கன்னா சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினியமைந்தா அந்தன் ஆலிமாலே சோலை மழகளீரே நந்தா விளக்கின் சுடரே மறையூர் நின்ன நம்பி என்னெந்தாய் இந்தளூராய் அடியேற்கிறையும் இலங்காயே அப்படின்னு சொன்னாராம். இதில் வந்து இந்த நானும் இந்த ஒவ்வொரு திவ்ய தேசமாக நான் தெரிஞ்சுட்டே இருக்கேங்கிறது உலகத்துக்கே அறிந்த விஷயமாகும். உமக்கும் தெரியும். அப்பேற்பட்ட இந்த அடியவனுக்கு இந்த பொன்னின் வழியை காட்டிலும் விஞ்சி நிற்பது தான் உமது வடிவழை காட்டாமல் இருக்கிறேன். நான் வந்து நீ அவர் உடனே சொன்னாராம், அழ்வீர் நான் தான் உங்களோட மனசுலேயே இருக்கேன், நீ ஏன் இவ்வளோ கோவப்படுறீர் அப்படிங்கிறார். அவர் சொன்னார், என் மனசில் இருக்க அது ரைட்டு, அதை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு மனசில் மாத்திரம் இருந்தால் போதாது, என் எதிர்க்க இருக்கணும். நீ நான் பார்க்கணும், உன்னை நான் உன்னை கட்டிக்கணும், நான் உன்னை கட்டி பிடிக்கணும், நான் உன்னை அரவணைக்கணும், கை கால் எல்லாம் நான் ஒன்று என் எதிர்க்கே நீ இருக்கணும். அதை போல் நீ காட்சி கொடுக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து இது போல் சாத்தியமாகும். நீ என்னோட மனசில் மாத்திரம் இருந்தால் போதாது, நீ என் மனசில் மாத்திரம் இருந்துட்டு என்னோட நெஞ்சில் இருந்து நீ என்ன பண்ணுற, உன்னோட வடிவழகை காட்டாமல் என்னோட ஆசையை மாத்திரம் நீ வந்து ஜாஸ்தியாக பண்ணிகிட்டே இருக்க. அந்த ஆசையை ஜாஸ்தி பண்ணிட்டு நீ வந்து வடிவழகை காட்டாமல் இருக்க அப்படிங்கிறத தேசம் அறிய உமக்கே ஆளாய் தெரிகின்றோமுக்கு காசி நொழியில் திகழும் வண்ணம் காட்டீர். காசி நொழியில் திகழும் வண்ணம் காட்டீர். உன்னோட ரூபத்தை காட்டு, நீ வா, நீ வந்து என்ன எதிர்க்க நில்லு, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறார். திருமங்கை ஆழ்வாரோட வழக்கத்தை வந்து மேலும் பருகிய பெருமாள் வந்து அவர் பேசாமல் அப்படி மௌனம் சாதிக்கிறாராம். சரி, இன்னும் இந்த பாசனம் வாங்கணுமே, பெருமாளுக்கு வந்து இதெல்லாம் அவரோட லீலு தானே, அவன்கிட்ட இன்னும் இந்த பாசனம் வாங்கணும்னு சொல்லிட்டு பேசாமல் மௌனமாக இருந்தாராம். உடனே இவர் வந்து சொன்னாராம், பெருமாளே பரமபதத்தில் வந்து நித்திய சூரியனுக்கு காட்சி கொடுக்கும் நின்னோட பேரழகை வந்து பூவுலகில் வழங்குவதற்காகத்தான் நீ அர்ச்சாவதாரம் எடுத்து வந்திருக்க. இப்படி அர்ச்சாவதாரம் எடுத்து வந்து இந்தளூரில் தங்கி இருப்பதுமே அவ்விதம் இருக்க, இன்னும் வேறுபாடு காட்டலாமோ? வாசியற என்றா வேறுபாடின்றி அப்படின்னு அர்த்தம். அந்த பொருள்ல வாசியற முகங்கொடுக்கிற இடத்தே வாசி வையார் என்றீர் என்று இந்த நிகழ்ச்சியை வந்து பெரியவாச்சாம்பிள்ளையும் வியாக்கியானிப்பாராம். இவ்வாறு கூறியும் பெருமாள் முகங்கூடாது இருக்கிறதுனால சரி, ஆசைப்பட்ட அடியவர்களுக்கு ஆறாவதுனாக இருப்பது அர்ச்சாவதாரம் ஒன்றுதான் அப்படின்னு நாம் அதனையும் காண்பிக்க இஷ்டம் இல்லையா? நீரே அதனை கட்டி கொண்டு வாழும் ஐயா, அப்பதான் நாங்கள் எப்படியோ போகிறோம். வாசிவல்லீர் இந்தளூர் வாழ்ந்தே போம் நீரே, நான் எப்படியோ போகிறோம், நீர் அப்படியே இரும், எனக்கு முகம் காட்டாதே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபத்தில் சொன்னாராம். உடனே பெருமாளுக்கு வந்து அவரால் விட முடியல. உடனே திருப்பி கொஞ்சம் வாதம் வாங்கி இன்னும் சில பாட்டெல்லாம் அவர்கிட்ட வாங்கி கடைசியாக அவருக்கு காட்சி கொடுத்தா. அப்படிப்பா பரகாலனுக்கு அவர் காட்சி கொடுத்தார். அவர் இந்த 10 பாசுரத்தையும் அமுதமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பரகாலன் வந்து எந்த மாதிரி துடிச்சிருக்கார். அதாவது பெருமாளை பார்க்கலன்னா மனசு அப்படியே துடிக்கணும், அவரை பார்க்கணும்னு துடிச்சு அவர் சொல்ற அந்த வார்த்தையில வந்து பெருமாள் வந்து வேற வழி இல்லாமல் அவர் இதற்கு வந்து காட்சி கொடுப்பார். அந்த மாதிரியான பெருமாள் இவர், ரொம்ப முக்கியமான பெருமாள். இங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து இது போல சொன்ன மாதிரி 10, இன்னும் ஒன்று வந்து பெரிய திருவள்ளுவரில் ஒரு பாசுரம், மொத்தம் 11 பாசுரம் பாடியிருக்கார். இங்கே மீதி இருக்கிற தனிச்சந்நிதி பற்றியும் சொல்லணும். தனிச்சந்நிதி வந்து கங்கை காவேரி. இந்த காவேரி வந்து இங்கே ரொம்ப முக்கியம். அதாவது இந்த முடவன் முழுக்கு அப்படின்பா. இந்த ஐப்பசி துலாஸ்நானம், இந்த சமயத்தில் ஐப்பசி மாதம் முழுக்க பெருமாள் வந்து அந்த காவேரி மண்டபத்தில் தான் இருப்பார். முதல் நாள் போவார், கடைசி நாள் போவார், நடுவில் 10 நாள் உற்சவம் அங்கே காவேரி மண்டபத்தில் எழுவார். காவேரியில் வந்து அவருக்கு தான் தெரியுமா, எங்கே காவேரி கண்டாலும் உடனே அவர் சயன கோலத்தில் இருந்துருவார். அந்த இடத்துல பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது காவேரியோட இந்த படுகை தான். ஸோ இந்த இடத்துல தனிச்சந்நிதி வந்து கங்கை இருக்கா, காவேரி இருக்கா. இங்கே துலாஸ்நானம் போது இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் வருவாளாம். எல்லாரும் வந்து நல்ல கூட்டம் வரும் அந்த இடத்துல. அந்த கடலோட கலக்கிற இடம் அது. அந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து வருவா. கங்கை, காவேரி, சந்தான கோபாலகிருஷ்ணன், பிரம்மா, யோக நரசிம்மர், ராமர், ஆஞ்சநேயர், சூரியன், சந்திரன், இவா எல்லாருக்கும் வந்து தனி சந்நிதி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் மேலே விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே உற்சவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திர திருவிழா நல்லா நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆடி மாதம் ஆடி பிரம்மோற்சவம் வந்து அது ஒரு 10 நாள் நடக்கும். ஆவணியில் வந்து கண்ணனோட இது அது ஒரு 5 நாள் நடக்கும் கண்ணனுக்கு.
அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் தாயார் நவராத்திரி உற்சவம் நல்லா நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஐப்பசி துலா காவேரி, அதான் சொன்னேன் 10 நாள் உற்சவம் ஐப்பசி மாதம் நடக்கும். இப்போ ஐப்பசி நடக்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மார்கழி மாதம் தான் தெரியும் வைகுண்ட ஏகாதசி நடக்கும். அப்புறம் தை மாதம் வந்து திருநாங்கூர் கருட சேவைக்கு இவர் அங்கே இது போவார். அதுக்கப்புறம் பங்குனி பிரம்மோற்சவம் ஒரு 10 நாள் இருக்குது. ஸோ இது போல் வருஷம் முழுக்க இவருக்கு உற்சவம். மாயவரம் நகரத்திலே இருக்கிறதுனால இங்கே கொஞ்சம் மீதி கோவிலோடு இங்கே கொஞ்சம் நிறையா பேர் இங்கே வருவாங்க. ரொம்ப ஈஸி. அங்கே நம்ம எங்கேயும் இங்கே அலைய வேணாம். இங்கே மாயவரத்துக்கு ட்ரெயினில் போனோன்னா அங்கே இறங்கி அங்கேயே நம்ம பெருமாளை பார்க்கலாம். ரொம்ப அழகான பெருமாள் சுகந்தவனநாதன். கண்டிப்பாக சுகந்தவனநாதரை பார்த்து அவரோட அருளை பெற்றணும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் வேண்டி அமைகிறேன். நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இதில் ஒரு சின்ன விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. திருமங்கை ஆழ்வார் வந்து 10 பாசுரம் பாடியிருக்கார் இல்லையா இந்த பெருமாளை பற்றி. வாசி வல்லீர் இந்தளூரில் வாழ்ந்தே போகும் சொன்னார்னு. இதில் வந்து ஒரு ஐதீக உடையதை இந்த 10 பாசுரத்தில் வந்து 9வது பாசுரத்தில் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, சிந்தை தன்னுள் முந்தி நின்றீர் சிறிதும் திருமேனி இந்த வண்ணம் என்று காட்டீர் அப்படின்னு வரான். அதாவது நீ வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து மற்ற ஆழ்வார்களுக்கும் இவருக்கு என்னன்னா, இவர் வந்து அர்ச்சாவதாரத்திலேயே ரொம்ப மனசு ஈடுபாடு கொண்டவர். அர்ச்சா திருமேனியில் ஒவ்வொருத்தர் பரவியூக விபவன் ஒரு நிலையில பெருமாளை அனுபவிக்கும் போது திருமங்கை ஆழ்வார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அர்ச்சா திருமேனியில் வந்து அவ்வளோ உகந்து ஈடுபட்டவர். அதனால அவர் சொல்றாராம், என் மனசுக்குள்ள வந்து நீ ஆசை காமிச்சிட்டு என் மனசுக்குள்ள வந்து நின்னுட்ட, சிந்தை தண்ணீர் உள்ளீர் முந்தி உள்ளீர். ஆனா எனக்கு வந்து நீ என் மனசுல இருக்க ஆசையை ஏற்படுத்தணும்னு உன்னை அப்படியே பார்த்து உன்னை கட்டி அணைச்சிக்கணும்னு ஆசையா இருந்தது. ஆனா உன் திருமேனி இப்படிதான் இருக்கும்னு எனக்கு காமிச்சு கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்றார் அப்படின்னு ஆழ்வார் அந்த பாவத்தோட சொல்றாரு அப்படின்னு பிள்ளான் வந்து சொன்னதாக ஒரு ஐதீகம். பிள்ளான் தன்னோட சொல்றதாம். அதே மாதிரி வந்து முடவன் முழுக்கு சொன்னேன் இல்லையா, முடவன் முழுக்குன்னு. இந்த முடவன் முழுக்குன்றது தான், அதாவது நமக்கு துலாஸ்தானம் வந்து ரொம்ப விசேஷம். ஒரு யாத்ரிகன் வந்து அந்த துலாஸ்தானம் பண்ணணும்னு நடந்து வரான் ரொம்ப தூரத்துலேருந்து. துலா மாசம் முடிஞ்சு போய்டுறது. அப்போ வந்து துலா மாசத்துல வந்து காவேரியோட கங்கை கலக்கிறதா ஐதீகம். ஸோ அந்த கங்கை வந்து திருப்பியும் துலா மாசம் முடிஞ்சு போன உடனே அவனால வந்து கங்கா ஸ்நானமும் பண்ண முடியாது, இவ்வளவு புனிதமான ஒரு இதை இழக்கிறோமேன்னு உடனே கங்கை சொன்னாலாம், ஒரு நிமிஷம், அதாவது கொஞ்ச நாழிகை வந்து தள்ளி போறாளாம். அதனால்தான் அந்த கடைசி இது கார்த்திகை ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகை பிறக்கிறது இல்லையா, அந்த கடைசி அந்த அடுத்த ஒரு நாள் அந்த அது ஏதோ ஒரு டைம் லிமிட் சொல்லுவான். அந்த இதுல வந்து நம்ம ஸ்நானம் பண்ணா கூட அதுதான் முடவன் முழுக்குன்றது. அந்த முடவன் வந்து உனக்கோசரம் நான் வந்து கொஞ்சம் தள்ளி இது பண்றேன் அப்படின்னு. துலா மாசம் முடிகிற சமயத்துல கார்த்திகை பிறக்கிறது அந்த டயத்துல பண்ற ஸ்நானத்துக்கு பேரு முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவா. ஏன் முடவன் முழுக்கு வருது? ஏன்னா சாதாரணமா துலா ஸ்நானம்ல முடவன் முழுக்கும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு. அதாவது அப்பவாது நம்ம போய் ஸ்நானம் பண்ணிடணும் அது முடியறதுக்குள்ள அப்படிங்கிறது ஒரு விசேஷம். இந்த மாதிரி பல விசேஷங்கள் வந்து இந்த அனுபவத்தோட நம்ம போய் செய்யும் போது அந்த பரிமள ரங்கநாதன் நிஜமாவே வந்து ஆழ்வார்கிட்ட இவ்வளவு பாசுரங்கள் வாங்கினவர் நம்ம ஆசையோடு சேவிக்கும் போது நம்மளுக்கு அருள் பாலிக்க மாட்டாரா? கண்டிப்பா பாரதி பண்ணுவார். ஸோ அடுத்த நிகழ்ச்சியில நம்ம வந்து அடுத்த திவ்ய தேசத்துல நம்ம மீண்டும் அன்பர்களோட இணைவோம். நான் எப்பொழுதும் சொல்ற மாதிரி நிகழ்ச்சியை முழுசா கேளுங்கோ. நீங்க வந்து கேட்டேல் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு இது பண்ற மாதிரி உங்களோட ஃபீட்பேக்கையும் தாங்கோ. எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாங்கிறது எங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக்ஸ் போடுங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள். இது வந்து எப்படியும் தொடர்ந்து நாங்கள் திவ்ய தேச அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள தான் இருப்போம். அடுத்த திவ்ய தேசத்தில் நம்ம திருப்பியும் நேயர்களோட இணைந்திருப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.